2026-27 தமிழக பட்ஜெட்டில் தொழில் மற்றும் வணிகத்துறைக்கு போதிய முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்று தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்க தலைவர் ஜெகதீசன் தெரிவித்துள்ளார். மதுரையில் நியூஸ் 7 தமிழுக்கு அவர் அளித்த பேட்டியில், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி குறைவாக இருப்பதுடன் புதிய தொழிற்பேட்டைகள் குறித்த அறிவிப்புகளும் இடம்பெறவில்லை என்றார். மதுரையில் சிறப்பு சட்டக் கல்லூரி அமைப்பது வரவேற்கத்தக்க அறிவிப்பாக இருந்தாலும் மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில் திட்டங்கள் இடம்பெறாதது ஏமாற்றம் அளிப்பதாக கூறினார். இருப்பினும் ஸ்மார்ட் மீட்டர், சோலார் மானியம் மற்றும் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது நம்பிக்கை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அது ஒட்டுமொத்தமாக அந்த பட்ஜெட்டை பார்க்குறப்ப இந்த பட்ஜெட்டில் பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அம்சங்கள் எதுவும் தெரியல. தொழில் வணிக பெருமக்களை பொறுத்த மட்டும் இது ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய பட்ஜெட்டாகவே தெரியுது. குறிப்பாக சொல்லணுன்னா சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கு எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரிக்கு 2142 கோடி ரூபா தான் அந்த பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இது மிகவும் குறைவு. அது மட்டும் இல்லை, தமிழகத்தில் தொழிற்பேட்டைகள், எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரிக்கான தொழிற்பேட்டைகள் எந்த ஒரு மாவட்டத்திலையும் புதிதாக துவங்கப்படுங்கிற எந்த ஒரு அறிவிப்புமே இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை. அது மாதிரி தென் தமிழகத்தில் பொறுத்தமட்டில் மதுரையில் ஒரு சிறப்பு சட்டக்கல்லூரி, 300 மாணவர்கள் பயிலக்கூடிய ஒரு சிறப்பு சட்டக்கல்லூரி அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கதாக இருந்தால் கூட மற்ற எந்த அறிவிப்புகளுமே தென் மாவட்டங்களை பொறுத்தமட்டில் இல்லை.